சொல்கிறாப்புல அப்படி சப்பினே இருக்கும்போது சில விஷயம் அவர் கேட்டுச்சான். என்னன்னா, நடிகர் விஜயோட பையன் வந்து இந்த எலெக்ஷனில் விஜய் தோக்கணும்னு சொன்னாராம். அதுவும் இல்லாமல் விஜய் வந்து ஒரு கெட்ட வார்த்தையில் பயங்கரமாக திட்டாராம். அது வந்து இவருக்கு தெரியுமா? எப்படி தெரியும் சொல்லுங்கள்? சப்பினே இருக்கும்போது வாய் தானே வேலை செய்யுது, காது கேட்டுருக்கு. இவர் நல்லா சப்புன்னு சப்பி இருக்கிறாரு. அப்போ காதில் ஊந்துக்குது. அவங்க மகன் வந்து அந்த மாதிரி தோக்கணும்னு சொன்னதும், இது அசிங்கமாக திட்டினதும் இவர் காதில் விழுந்திருக்கு. அதுவும் சப்பும் போது அவர் காது நல்லா வேலை செய்யும். ஏன்னா அப்போ தான் தெரியும் சப்பும் போது என்ன டேஸ்ட் வருது அந்த குச்சி மிட்டாயில், அது வந்து காதில் ஒலிக்கும். அப்புறம் எப்படியா தெரியும் அவருக்கு அவங்க ஃபேமிலியில் நடக்கிறது? விஜய் மகன் வந்து அவர் வந்து எலெக்ஷனில் தோக்கணும்னு சொல்லிட்டாராம், அசிங்கமாக திட்டாராம். இவர் ஏதோ பக்கத்தில் இருந்த மாதிரி கேட்ட மாதிரி சொல்லுது. அதான் நான் நம்புகிறேன். அவர் சப்பும் போது அது காதில் வந்துருக்கும். என்ன சப்பா? ஐயோ குச்சி மிட்டாய் சொல்கிறேங்க. குச்சி மிட்டாய் நான் எப்படி எல்லாரும் அப்படி தானே சாப்பிட முடியும்? லாலிபாப் எப்படி சாப்பிடுவீங்க நீங்கள்? சப்பி தான் சாப்பிடுவீங்க. அவர் அப்படி தானே சாப்பிடுவார். இப்போ சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு போட்டு கடுப்பா இல்லையா? அவன் குடும்ப பிரச்சனையில் போயிட்டு விஜய் மகன் மேலே வந்து ஒரு கட்டமைக்கிறார். அவர் எதுக்கு இதை பேசுகிறாங்கன்னா, அவங்க ஃபேமிலி வந்து விஜய்க்கு எதிராக எதுக்கு நடக்குதுன்னா, இந்த எலெக்ஷனில் விஜய் தோக்கணும், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும், அதனால தான் இந்த வேலையை செய்கிறாங்க. மற்றபடி விஜய் நேர்மையானவர். பின்னே த்ரிஷா பொண்ணு மாரி, அதனால தான் கூட்டின்னு வந்துருக்காரு கல்யாணத்துக்கு. இதை வந்து என்ன